जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूत गणादि सेवितं कवित्त जम्बु फलसार पक्षितं उमासुतं शोक विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे நமஹ. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது வார ராசி பலன் என்ற வகையில எந்தெந்த ராசிக்கு இந்த வாரம் என்னென்ன சொல்றது. ஒரு வாரமும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு வாரமும் நமக்கு என்னென்ன இருக்கும், என்னென்ன விஷயங்கள் நமக்கு நடக்கிறது, என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். யாரை நம்ப வேண்டும், யாரை நம்ப கூடாது, இந்த வாரத்துல கடன், இஎம்ஐ, லோன், இந்த சில விஷயங்கள்லாம் நம்ம கழுத்தை நெரிக்கக்கூடிய அளவுக்கு சில பேருக்கெல்லாம் யார் யாருக்கெல்லாம் இருக்கும், எந்தெந்த விஷயத்துல நாம் கவனமாக இருக்க வேண்டும், கணவன் மனைவி, பொதுவாக வேலை விஷயத்துல, சொத்து, அதே போல தொழில் செய்யக்கூடிய இடத்துல, பிசினஸ் பண்ணக்கூடிய இடத்துல நமக்கு எப்படி எல்லாம் இருக்கு, என்னென்ன சூழ்நிலைகள் நம்ம சந்திக்க போறோம், தற்போது கிரக நிலையை ஆராய்ந்து அதனை அடிப்படையாக கொண்டு இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். பங்கு சந்தை லாபத்துடன் இருக்குமா, கணவன் மனைவி எல்லாம் எப்படி, எந்த சூழ்நிலையில இந்த வாரத்துல எந்த அளவுக்கு சில விஷயங்கள் இருக்கும், மூத்த குடிமக்கள்லாம் எப்படி இருப்பாங்க, இந்த வாரத்துல நிகழக்கூடிய நிகழ்வுகள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். சொத்து, நீதிமன்றம், இது போன்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும். கண்களுக்கு தெரியும் அனைத்து நன்மையும் அல்ல, தாமதமாகும் அனைத்தும் தோல்விகளும் அல்ல. சோ ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை விட்டு விலகுபவர்கள் அனைவரும் எதிரிகள் அல்ல. சில நேரங்களில் இறைவன் தடுக்கின்ற பாதையை உங்களை காப்பாற்றும் பாதையாக கூட இருக்கலாம். நீ இந்த வழியில போகாது, இந்த வழியில போ, உனக்கு இது நல்லது அப்படின்னு இறைவன் உனக்கு காட்டுவான். உனக்கு அப்படி காட்டக்கூடிய வழி உனக்கு சிறப்பான ஒரு வழியாக இருக்கும். அதனால இந்த ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லும் போது 12 ராசி பலன்கள், மேஷ ராசியிலிருந்து மீன ராசி பரியந்தம் எப்படி இருக்கு நமக்கு. நம்மளோட இந்த வார்த்தை நீங்க கேட்டுட்டீங்கன்னு சொன்னா இந்த வாரத்துக்கு நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எதுல எச்சரிக்கையா இருக்கணும், எதுல எப்படி இருக்கணும், என்னென்ன செய்யணும், நமக்கு என்னென்ன செய்தால் நமக்கு சிறப்பு நன்மை அப்படிங்கிறத சமயோஜித புத்தியுடன் பார்த்து நாம் நடந்து கொள்ள வேண்டும். என்னென்ன பேசுறோம், என்னென்ன முக்கியமா என்னென்ன பேசுறோம் அப்படிங்கறதெல்லாம் கவனம் தேவை. சரிங்களா? சுபம். வாழ்க வளமுடன். மேஷராசி நேயர்களை, உங்கள் பொறுமையை சோதிக்கக்கூடிய வாரம் இந்த வாரம். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, பொறுமையை சோதிக்கக்கூடிய வாரம் இந்த வாரம். ஆனால் நீங்கள் எடுக்கும் சரியான முடிவு பல மாதங்களாக நின்று இருந்த வேலைகள் முடியும். நீங்க இப்ப எடுக்கக்கூடிய ஒரு முடிவு பல மாதங்களாக நின்று இருந்திருக்கக்கூடிய வேலைகள்லாம் டக்குன்னு முடியக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்தாச்சு. ஏழரை சனி ஜாதகத்துல நடந்துட்டு இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஏழரை சனி நடந்துட்டு இருக்கு, விரயத்துல சனி. சோ ஜாதகத்துல கொஞ்சம் மேஷ, ரிஷபம், மிதுனம், கடக, சிம்மம் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் மனதளவுல இருக்கு. மனசுல ஒரு நெருடலான ஒரு சூழ்நிலைகள் மனசுல இருந்துட்டுதான் இருக்கு, இல்லாம இல்ல. இருந்தாலும் உங்கள் ஜாதகப்படி நீங்க அடுத்தடுத்து விஷயத்துக்கு நீங்க போயிட்டே இருக்கணும். மேஷராசி பொறுத்தளவுல இந்த வாரம் வேகத்தை விட விவேகம் உங்களுக்கு பலமாக இருக்க வேண்டும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. யாருடைய வார்த்தையும் உடனே நம்பாமல் உண்மையை ஆராய்ந்து நல்லதாக முடிவெடுங்க. எந்த முடிவை எடுத்தாலும், தொழில், புதிய ஒப்பந்தம், கூட்டு தொழில் அல்லது பெரிய முதலீடு செய்ய நினைத்தால் அனைத்திலும் ஆவணங்கள் எல்லாம் சரிபார்த்து செய்யலாமா வேண்டாமனு ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு அதுக்கப்புறமா முடிவெடுங்க. ஒரு ஆளை பார்த்த உடனே நமக்கு தெரியும், இப்ப நம்ம செய்யலாம், இவங்ககிட்ட நம்ம கொடுக்கலாம், கொடுக்க வேண்டாம், செய்யலாம், செய்ய வேண்டாங்கிறது ஒரு முடிவு எடுக்க தெரியும். பிளைண்டா கண்மூடித்தனமாக யாரையும் நம்ப வேண்டாம். பணம், இஎம்ஐ, தவணை போன்ற பாக்கிய செலவுகள் மன அழுத்தத்தை ஏற்படலாம். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. தேவையில்லாத செலவுகளை எல்லாம் கட்டுப்படுத்திக்கோங்க. உங்களுக்கு எதிரி உங்க வேலை செய்யற இடத்துலயே இருக்கான், கவனமா இருங்க. நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துலயே உங்களுக்கு எதிரிகள் இருக்காங்க. மறைமுக பிரச்சனைகள், மறைமுக எதிரிகள். நீ சிறப்பா வேலை செஞ்சாலுமே அவன் அப்படியே உன் மேல ஒரு பார்த்துட்டே இருக்கான். எப்ப எந்த சூழ்நிலையில உன்னை மாட்டி விடலாம், எப்ப என்ன சூழ்நிலையில உன்னை பண்ணலாம், கெட்ட பேர் உண்டு பண்ணலாம், யார் மூலமா கெட்ட பேர் உண்டு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுலயும் ஒரு சில பேர் உன்னை திட்டமிட்டு வேலையை விட்டு தூக்குறதுக்கு ரெடியா இருக்காங்க. நீ கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருப்பது நல்லது. பங்கு சந்து வதந்திகளை நம்பாமல் முதலீடு செய்யாதீர்கள். ஆராய்ச்சி இல்லாத முடிவு இழப்பை ஏற்படுத்தக்கூடும். வதந்திகளை நம்பி முதலீடுகளை செய்யாதீர்கள். அதுதான் முக்கியம். சார் இதுல நிறைய பணம் வருது சார், அதுல நிறைய பணம் வரும் சார், இப்படி பணம் வரும் சார், அப்படி பணம் வரும் சார்னு வரது வரட்டும். நீங்க அதெல்லாம் பத்தி எல்லாம் நீங்க இது பண்ணிக்காது. உங்க மூளைக்கு என்ன உண்டோ அதை யோசிச்சு நீங்க செய்யுங்க. அதுதான் நல்லது. அப்படி இதுல பண்ணுங்க. அவன் சொல்லிட்டு போயிடுவான். இப்போ நீங்க ஒரு இடத்துல ஏதாவது ஒண்ணு பார்க்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சரி பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு முடிவு வச்சிருப்போம். சார் இன்னைக்கு மட்டும்தான் சார் இந்த ஆஃபர் இருக்கு, இன்னைக்கு இப்ப இந்த நிமிஷம் வரைக்கும் தான் சார், நாளைக்கு வந்தீங்கன்னா அது இருக்காது சார். ஏன் நாளைக்கு வேற எங்கன்னா போயிடுமா? அது
அந்த மாதிரிதான் இப்பயே நீங்க ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருங்க சார், இப்பயே நீங்க ஒரு 10,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிடுங்க சார், இப்பயே கொடுத்துருங்க, அதுதான் நல்லது. நான் ஹோல்ட் பண்ணி நாளைக்கு வந்து அது இருக்காது, எப்படி கால் முளைச்சு பறந்து போயிடுமா? என்னென்னமோ சொல்லி ஏமாத்துவானுங்க, ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா ஏமாத்துறதுக்கு ஒரு கலை வேணும், அந்த கலை சில பேர்கிட்ட நிறையவே இருக்கும். அதனால சில பேர் ஈஸியா ஏமாத்திட்டு போயிடுவாங்க. நீங்க அந்த கலையில சிக்காமல் இருங்க. மொத்த ஏமாத்துறான்னு தெரியுதுன்னா அவங்க கிட்ட போகாதீங்க, கரெக்டா இருந்துக்கோங்க, ஜெனுனா நீங்க இருந்துக்கோங்க. அவன் ஏமாத்துறான்னு தெரியுதுல, நீ போகாது. அதுதான் உன்னுடைய புத்திசாலித்தனம். அதே போல உடல் நலத்துல கவனமா இருங்க. தலைவலி, சோர்வு, தூக்கமின்மை, ரத்த அழுத்தம் போன்ற அலட்சியப்படுத்த வேண்டாம். ஓய்வு முக்கியத்துவம் கொடுங்கள், ஓய்வுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உடல்நல பரிசோதனையை தள்ளி போட மூத்த குடிமக்கள் அதாவது தள்ளி போடாது, உடல்நிலை பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். நேரம் தவறாமல் கரெக்டா மருந்து எடுத்துக் கொள்ளுங்கள். கோபத்தில் எடுக்கும் ஒரு முடிவு பின்னர் வருத்தமாக மாறலாம். அவசரம், ஒரு கையெழுத்து, ஒரு முதலீடு, அவசரமான ஒரு வார்த்தை, மூன்றையும் தவிருங்கள். எதை தவிர்க்கணுமோ அதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. இந்த வாரம் வேகம் வெற்றியை தரலாம், ஆனால் நிதானம் நிலையான வெற்றியை தரும். இந்த வாரம் உங்கள் அமைதியே மிகப்பெரிய பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க, துர்கை வழிபாடு நிறைய பண்ணுங்க. இந்த வாரத்துல கொஞ்சம் முடிவெடுங்க. புதன்கிழமை வியாழக்கிழமை கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. மேஷராசி புதன் வியாழன்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. தேவையில்லாத விஷயத்துல நீங்களா போய் சிக்கிக்காதீங்க. கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க சந்தேகப்படாதீங்க, ஒருத்தருக்குள்ள சந்தேகம் இருக்க வேண்டாம். காதல் விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. அதே போல ஷேர் மார்க்கெட்ல எல்லாம் கொஞ்சம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து சில விஷயங்கள்லாம் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் சம்பந்தப்பட்ட இதுல இருக்கிறவங்க எல்லாம் வந்து படிப்பு விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் நிறைய பார்த்து எஃபர்ட் எடுத்து நிறைய படிங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணினீங்க அப்படின்னு சொன்னா சிறப்பு. வாழ்க வளமுடன்.